அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலெக்டர் உத்தரவை மதிக்காத பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்கள் இன்றும் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் அரசு பேருந்துகள் செல்லவில்லை. நெல்லை திருச்செந்தூரில் இருந்து வரும் அரசு தனியார் பேருந்துகள் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் சென்று பயணிகளை இறக்கிவிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். கலெக்டர் உத்தரவை மதிக்காத பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துவேல். வணக்கம் முத்துவேல், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர், உடன்குடி, திசையன்மலை, சாத்தான்குளம், ஏரல்முக்காணி, ஆத்தூர், காயல்பட்டணம் உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து தினந்தோறும் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் என 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களாக திருச்செந்தூர் உள்பட அனைத்து பகுதியில் இருந்து வரும் பேருந்துகள் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்கு செல்லாமல் பயணிகளை வெளியே உள்ள புதுக்கோட்டை மெயின் ரோட்டில் இறக்கிவிட்டு செல்வதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. இதையடுத்து நேற்று முன்தினம் இரவு ஸ்ரீவைகுண்டம் ஊருக்கு செல்லாத நேர்வழியாக வந்த 5 அரசு பேருந்துகள் மற்றும் ஒரு தனியார் பேருந்துகளுக்கு தலா 10,000 வீதம் 60,000 ரூபாய் அபராதம் விதித்தார் மாவட்ட ஆட்சியர். மேலும் இது தொடர்ந்து அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்து சென்றார். ஆனால் அதையும் கண்டு கொள்ளாத அரசு பேருந்து ஓட்டுநர்கள் இன்று காலையில் மீண்டும் திருநெல்வேலி மற்றும் திருச்செந்தூரில் இருந்து வரும் அரசு பேருந்துகள் எந்த பேருந்துகளும் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் நேர்வழியாக சென்றது. இது குறித்து தகவல் அறிந்தவுடன் ஸ்ரீவைகுண்டம் பகுதி மக்கள் ஊருக்கு செல்லாமல் வந்த பேருந்துகளை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சமயத்தில் மற்றொரு பேருந்தில் வந்த டிக்கெட் பரிசோதகர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு பேருந்துகளை ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்ல அறிவுறுத்தினால் அதற்கு பிறகு அந்த பேருந்துகள் ஊருக்குள் சென்றது. மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்த பிறகும் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் புறக்கணிக்கும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நன்றி முத்துவேல், உங்க தகவல்களுக்கு. ரோட்ல பஸ் நிக்கணும். இல்ல உள்ள 37 நீங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவங்க இது பண்ணி வண்டி நிக்கட்டுப்பா.